அன்பு நேயர்களே வணக்கம். இந்த பதிவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தை அனைவரும் தவற விடாமல் அவசியமாக இந்த ஒரு 5 எளிய விஷயங்களை செய்கிறது மூலயமா நமக்கு கடன், எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன்லேருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 7 ஜென்ம பாவம், பித்ருதோஷம், முன்னோர் சாபம், இப்படி எதுவாக இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் நாளைய தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை. இந்த நாளில் அவசியமாக நம்ம என்னென்ன செய்யணும் அதையெல்லாம் பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் இப்போ பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த அமாவாசை, அதாவது 29/3/2025 சனிக்கிழமையுடன் கூடிய இந்த அமாவாசை அப்படின்றது இதற்கு ரொம்பவே அபூர்வ சக்தியும் ஆற்றலும் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டீங்கன்னா மீண்டும் இப்படி ஒரு கிரக அமைவுகளுடன் கூடிய இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கு நீங்கள் பல 1000 ஆண்டுகள் காத்து கொண்டு இருக்கணும். அமாவாசைனாலே சிறப்பு, அதுவும் சனிக்கிழமையும் அமாவாசையும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். அதுவும் குறிப்பாக இந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, சனிப்பெயர்ச்சியும் இந்த நாள்லே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கிரக சேர்க்கை, அதாவது 7 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து அந்த மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இப்படி ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமும் இந்த நாளில் வருது. அதனால தான் சொன்னேன், இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு அற்புதமான இந்த கிரக இணைவுகளுடன் கூடிய இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப அரிதானது. அதனால் நிச்சயம் இந்த நாளை தவற விடாதீங்க. ரொம்பவும் எளிய விஷயம்தான். இந்த எளிமையான விஷயத்தை செய்கிறதுக்கு அதிக நேரமோ அதிக பொருட்செலவோ பணச்செலவோ இதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வைத்தே ரொம்ப சுலபமாக நீங்கள் இந்த ஒரு 5 விஷயங்களை செய்கிறது மூலயமா எப்பேற்பட்ட 7 ஜென்ம பாவம், முன்னோர் சாபம், பித்ருதோஷம், இப்படி எதுவாக இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி என்பது நிச்சயமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தீராத கடன், அதாவது கடன் தீர்ப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த நாளை நிச்சயமாக தவற விடாதீங்க. நல்ல வீட்டில் சந்தோஷம், அமைதி, நல்ல மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, செல்வ செழிப்பு, இதெல்லாம் குடும்பத்தில் நமக்கு இருந்தால் தான் அனைவருக்குமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய, அதாவது நம்ம வேண்டியது, நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய இந்த எளிய விஷயங்கள் 5 விஷயங்கள். அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா இப்போ ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். முதலாவதாக, இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை அன்றைய தினம் காலையில் எழுந்து உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு முதலாவதாக சூரிய பகவானுக்கு பித்ருக்களை, அதாவது முன்னோர்களை நினைத்து நீங்கள் அர்க்கியம் செய்யணும். அர்க்கியம் செய்யணும்னா ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரும் அதில் சிறிதளவு எள்ளும் கலந்து எடுத்துக்கோங்க. சூரிய பகவானை பார்த்து மனதார சூரிய பகவானை நீங்கள் பிரார்த்தனை செய்து முன்னோர்களை நினைத்து ஒரு பாத்திரம், கீழே ஒரு பாத்திரத்தை வைத்துட்டு உங்கள் பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இடையில அந்த தண்ணியை நீங்கள் கீழே உள்ள பாத்திரத்தில் விடுற மாதிரி நீங்கள் ஒரு 3 முறை செய்து அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது செடிகளுக்கோ ஊற்றிடணும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த ஒன்றை நீங்கள் சனிக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் காலையில் மறக்காமல் கட்டாயம் அனைவரும் ரொம்ப எளிமையாக செய்யலாம். இதற்கு தேவையானது கருப்பு எள். அதை நீங்கள் முதலே வாங்கி வீட்டில் தயார்படுத்தி வைத்துக்கோங்க. இது வாங்கிறதுக்கு ஒரு 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் தான் செலவாகும். அடுத்ததாக உங்கள் வீட்டு வாசல், அதாவது நிலைவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 1 டம்ளர் ஒரு சுத்தமான நீரில் சிறிதளவு அந்த கருப்பு எள் கலந்து அந்த வாசல், வீட்டு வாசலில் நீங்கள் வைத்திடுங்க. மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த 7 தலைமுறை
பாவம் சாபம் அனைத்தும் நீங்கிறதுக்கு, அதாவது முன்னோர் தோஷம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது அனைத்தும் நீங்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் என்னென்ன, பச்சரிசி, அதாவது கொஞ்சமாக பச்சரிசியை நீங்கள் ஒரு ஊற வைத்து, அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே அரிசி நன்றாக ஊறிடும். அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் தனியாக நீங்களாகவே செய்திடலாம். பச்சரிசி ரெடிமேடாக மாவை வாங்கிறத விட கொஞ்சோண்டு பச்சரிசியை எடுத்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நீங்கள் திரித்து எடுத்துட்டு அதில் சிறிதளவு வெல்லம் கலந்து கையில் தயாராக வைத்து கொள்ளுங்கள். அதை ஒரு பாத்திரத்தில் வைத்தோ இல்லாது உங்கள் ஒரு கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வைத்து கொண்டீங்கனாலே போதும். அருகில் உள்ள விநாயகர் ஆலயம், அதுவும் அரச மரத்தடி விநாயகர் ஆலயம் இருந்தால் ரொம்பவே சிறப்பானது. அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அந்த விநாயகரை ஒரு 7 முறை நீங்கள் வலம் வரணும். விநாயகரை 7 முறை வலம் வரும்போது உங்கள் கையில் அந்த வெல்லம் கலந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சிறிதளவு நீங்கள் அந்த பிரதட்சணம் செய்யும்போதே அந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவு, வெல்லம் கலந்ததை அதை நீங்கள் சுற்றி போட்டுக்கொண்டே வரணும். இப்படி போட்டுட்டு வரப்போகும்போதே நீங்கள் மனதார இந்த ஒரு எளிய ஸ்லோகம், இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருக்ஷ ராஜாயத்தே நமக. அதாவது இந்த அரச மரத்துக்கு உடைய வேறு பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், அதனுடைய அந்த கிளைகளில் சிவபெருமானும், இந்த மும்மூர்த்திகளுமே இந்த அரச மரத்தில் வாசம் செய்கிறத ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரச மரத்தை மிகவும் சக்தி உள்ள இந்த நாளில், அதாவது அமாவாசையிலேயே நீங்கள் அரச மரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வலம் வர்றதுன்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த நாள் சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசையில் அரச மரத்தடியில் இருக்க விநாயகரை நீங்கள் இந்த முறையில் 7 முறை வலம் வந்து நான் சொன்ன இந்த எளிய ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி விநாயகரை வழிபட்டு வரப்போகும்போது உங்களுக்கு இந்த 7 தலைமுறை பாவம் சாபம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது அனைத்தும் பரிபூர்ணமாக விலகும். நீங்கள் இந்த பச்சரிசி வெல்லம் கலந்ததை விநாயகர் ஆலயத்தை அந்த அரச மரத்தடி விநாயகரை சுற்றும்போது நீங்கள் சுற்றி போட்டுக்கொண்டே வருவீங்க இல்லையா, அதை எறும்புகள் சாப்பிடும். அந்த எறும்புகளுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறதுனால எப்பேற்பட்ட தோஷம் பாவங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் விலகும். அமாவாசை நாளில் இது போன்ற வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் மும்மூர்த்திகளுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் நீங்கள் படையலிட்டு பூஜை செய்து முன்னோர் வழிபாடு செய்தாலோ, அப்படி படையல் வைக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க வெறும் சாதத்தில் நீங்கள் சிறிதளவு எள்ளை கலந்து அந்த எள் கலந்த அன்னத்தை மறக்காமல் அன்றைய தினம் காகத்திற்கு உணவளியுங்கள். காகத்துக்கு அன்றைய தினம் நீங்கள் உணவு அளிக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். கடன்கள், அதாவது இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி என்பது உங்களுக்கு தானாகவே அதற்கு உண்டான அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழி என்பது உண்டாகும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக இதனுடைய பலனை நீங்கள் கண்கூடாகவே உணர்வீர்கள். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளன்று மிக முக்கியமாக மாலை வேளைகளில் தெற்கு நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முன்னோரை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறதோடு மட்டுமல்லாமல் நல்ல வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் நிலைத்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் எதாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகும். அன்பு நேயர்களே, இந்த மிக முக்கியமான இந்த சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசை நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் மறக்காமல் இந்த எளிய விஷயங்களை அனைவருமே செய்து நீங்கள் நிச்சயமாக நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை தருகின்றேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.